கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரை மாய்த்திருக்கக்கூடிய நிலையில இந்த கள்ளச்சாராயம் என்பது கல்வராயன் மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக உள்ள தகவலை அடுத்து நம்ம கல்வராயன் மலை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல உண்மையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா என்பதை குறித்து கள ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கோம். நம்ம அதாவது வாகனம் வரக்கூடிய சாலையில விட்டுட்டு ஏறக்குறைய 2-3 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து வந்துதான் இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். கள்ளச்சாராய கும்பல் இது போன்ற இடத்தை தான் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு தேர்வு செய்யறாங்க. குறிப்பாக கல்வராயன் மலை ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. ஏறக்குறைய 15 ஊராட்சிகளை உள்ளடக்கிய இந்த கல்வராயன் மலையில 119 மலை குக்கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதான தொழில் மரவள்ளிக்கிழங்கு உள்ளிட்ட விவசாய தொழில செய்யறாங்க. பலர் தங்களுக்கு வருவாய் இல்லாதனால வெளி மாநிலத்துக்கும் வேலைக்கு போயிருக்காங்க. இதுல சிலர் இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சக்கூடிய தொழிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இது போன்ற இடத்தை தான் கள்ளச்சாராய கும்பல் கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கு தேர்வு செய்யறாங்க. இது போன்ற யாரும் வர முடியாத இடம், எளிதில் மக்கள் கண்டுபிடிக்க முடியாத இடம், அதாவது காவல்துறை வர முடியாத இடம். அதே போல இந்த தண்ணீர் எளிதில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு அங்கேயே இந்த ஓடைகள்ல தண்ணீர் எடுப்பதற்கு இது போன்ற ஓடை பகுதிகளுக்கு அருகாமையில தான் இந்த சாராயத்தை காய்ச்சுறாங்க. அதே போல இங்கே விறகு எடுத்து காய்ச்சக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல கூட ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான தடயங்கள்லாம் இருக்கிறது. கள்ளச்சாராய பாக்கெட்டுகள்லாம் இந்த இடத்தில் கிடக்கக்கூடிய காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கள்ளச்சாராயத்தில் பல மூலப்பொருட்கள் சேர்க்கப்பட்டாலும் இந்த கடுக்காய் உள்ளிட்ட இங்கே காட்டுப்பகுதியில் கிடைக்கக்கூடிய கடுக்காய் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த கடுக்காய் எல்லாம் இங்கேயே கொட்டி கிடக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடியுது. என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடுக்காய் சாதாரணமாக இந்த மலையில கொட்டி கிடக்கிறது. இந்த கடுக்காய் உள்ளிட்டவைகள் எல்லாம் அந்த கள்ளச்சாராயத்தில் சேர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்தை தான் அந்த கள்ளச்சாராயம் கும்பல் கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கு பயன்படுத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை ஒரு குடிசை தொழிலாக செஞ்சுட்டு பலர் விவசாய தொழில் செய்தாலும் சிலர் இது போன்ற தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது. சில கிராமங்கள்ல ஏல முறையிலேயே இந்த கள்ளச்சாராயம் கடைகள் செயல்பட்டு வருவதாகவும் அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல கிராமத்திற்கு பணத்தை கட்டிவிட்டு அங்கிருந்து கள்ளச்சாராய கடையை நடத்துவது போல அந்த கிராமத்தில் ஒருவர் இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்வதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய தகவலா இருக்கிறது. இது போன்ற இந்த கடுக்காய் உள்ளிட்ட பொருட்கள்லாம் ஒரு மூலிகை பொருட்கள், இதற்கென்று கிடைக்கக்கூடிய கடுக்காய் உள்ளிட்டவைகள்லாம் ஒரு தொழிற்சாலை அமைத்து முறையாக இதை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய தகவலா இருக்கிறது. இங்கிருந்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட கள்ளச்சாராயம் மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே அவங்க இந்த திருவிழா காலங்கள்லயும் அவங்களோட ஒரு சாதாரண ஒரு உணவு போல இந்த கள்ளச்சாராயத்தை எடுத்து வந்திருந்த நிலையில தற்பொழுது இது ஒரு தொழிலாக மாறி இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. பல கிராமங்கள்ல கள்ளச்சாராயத்தை காய்ச்சி சமவெளி பகுதிகளான கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் இங்கிருந்து கள்ளச்சாராயம் சப்ளை செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு கூட இங்கிருந்துதான் இந்த கள்ளச்சாராயத்தை மொத்தமாக வாங்கி சென்று பல கிராமங்களில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த கல்வராயன் மலையில கல்வராயன் மலையா இல்ல கள்ளச்சாராய மலையா அப்படிங்கிற மாதிரி சில பொதுமக்கள் கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்குள்ள பல இடங்கள்ல, பல குன்றுகள்ல, இந்த பல ஓடைகள் ஓடக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கு இந்த கும்பல் தேர்வு செஞ்சு இதை இங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி ஒரு தொழிலா மாற்றி கள்ளச்சாராயத்தை பல இடங்கள்ல விற்பனை செய்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, தொடர்ந்து கல்வராயன் மலை உள்ளிட்ட கிராமங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அவங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய உடல்நலக்குறைவு, உயிரிழப்புகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த கள்ளச்சாராய பழக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதே நேரத்தில் கள்ளச்சாராய கும்பல் மீது கடுமையான சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்த கல்வராயன் மலை இந்த மாதிரி மலைப்பகுதியில் தான் இந்த சாராயம் எல்லாம் காய்ச்சக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுவதால் மதுவிலக்குத்துறை மலைப்பகுதிகளையும் செயல்படும் வகையில் இங்கேயும் ஒரு யூனிட் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறாங்க. நம்ம அந்த ஒளிப்பதிவாளர் காமிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஒரு பெரிய அடர்ந்த காட்டுப்பகுதி தான் இந்த கல்வராயன் மலை காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியில தான்
இந்த மாதிரி குன்றுகள், அதாவது தண்ணீர் இருக்கக்கூடிய இடம், அதே மாதிரி எளிதில் ஒரு விறகுகள் கிடைக்கக்கூடிய இடம், தீ வைத்து இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கு, அதாவது மறைவான இடத்துல யாரும் மக்கள் வர முடியாத இடத்துல, காவல்துறை எளிதில் அந்த இடத்துக்கு வர முடியாத இடத்த தேர்வு செஞ்சுதான் இது போன்ற இடத்துல இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுறாங்க. நம்ம ஒரு பகுதியில் தான் இருக்கும். இது மாதிரி பல கிராமங்கள்ல பல ஓடைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய தகவல் எல்லாம் நமக்கு இங்கே வந்து விசாரிக்கும் போது கிடைக்கப்படுகிறது. பல இடங்கள்ல காவல்துறை வந்து இந்த மாதிரி கள்ளச்சாரல் பேரல்களை உடைப்பது, கள்ளச்சாரல் அதெல்லாம் கைப்பற்றுவது சம்பவங்கள் நடைபெற்றாலும் தொடர்ந்து சில கிராமங்கள்ல இதை இந்த தொழிலை வந்து ஊக்குவித்து கலாச்சாரத்தை காய்ச்சி விற்பனை செய்யக்கூடிய தொடர் இந்த சம்பவமானது இங்கே தொடர்கதையாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய மலை கிராம மக்களுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி, விவசாயம் மட்டும் இல்லாமல் இங்கு வேறு ஏதாவது தொழிலை ஏற்படுத்தி, இல்ல பலர் வெளி மாநிலத்திற்கு கூலி தொழிலாளியாக வேலைக்கு சென்றிருப்பதாக இவங்கள்ட்ட பேசும்போது இவங்க தகவல் சொல்றாங்க. அவர்களுக்கு தேவையான ஒரு தொழிலை ஏற்படுத்தி இங்கேயே இந்த கள்ளச்சாராயம் பாதிப்புகள் குறித்தும் இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு உள்ளிட்ட பல்வேறு விளைவுகள் குறித்தும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இங்க ஏதாவது தொழில் செய்யும் வகையில ஒரு தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. நம்ம ஒரு கலாய்வுக்காக தான் வந்திருக்கோம். இந்த பகுதி வந்து கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கேயும் இந்த கள்ளச்சாராய கும்பல் வந்து ஏற்கனவே கள்ளச்சாராயத்தில் எல்லாம் காட்சியதாக தகவல் கிடைக்கப்பட்டதின் அடிப்படையில் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். தொடர்ந்து நம்ம இது போன்ற இடங்கள்ல பல மறைவான இடங்கள்ல இந்த கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்பட்டு வருவதால் இதன் மூலம் பல கிராமங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுவதாக உள்ள தகவல் குறித்து ஒரு முழுமையான ஒரு விசாரணை நடத்துவதற்கு நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. தமிழக அரசு சார்பாக இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு ஒரு நபர் ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த ஒரு நபர் ஆணையத்திடம் இந்த கல்வராயன் மலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளையும் இந்த ஆணைய விசாரணை நடத்தி ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்புல வைக்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம இது போன்ற கல்வராயன் மலை உள்ளிட்ட பல மலைப்பகுதிகளில் இது போன்ற கள்ளச்சாராயம் எளிதில் இந்த கும்பல் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்வதாக உள்ள தகவல் குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளாக உள்ளது. கல்வராயன் மலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் கோகுல், நியூஸ் 18 தமிழ்நாடு.